மோசையை நோக்கி வசை பாடினாங்க, திட்டுனாங்க. மோசை ஆண்டவர் நோக்கி பார்த்தான். அங்கே வந்து அவர் சொன்னார், கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு முதல்ல சொன்னார். ரெண்டாவது கண்மலையை அடி. கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். முடியாத இடத்துல இருந்தும் காரியங்களை வாய்க்க செய்கிறவர் நம்முடைய தேவன். இதில் நடக்காத இவங்களால ஒன்றும் இல்லை, இவங்களால ஒன்றும் முடியாது, இந்த இடத்துல ஒன்றும் முடியாது. அப்போ நம்ம எந்த இடத்துல எங்கே நினைக்கிறோமோ வனந்தரமான அந்த இடத்துல அவர் இறங்கி நம்முடைய தாகம், என்ன தாகம், நமக்கு ஆத்ம தாகமா, இல்லை குடும்பத்தின் தேவைகளா, இல்லை பிரச்சனைகளா, இல்லை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகத்தில் உள்ள தாகமா, எல்லாவற்றையும் தீர்க்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தண்ணீரை கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே தண்ணீர் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தார். பள்ளத்தாக்கான இடம், காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கெல்லாம் நீரால் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதை செய்தாரு. சொன்னதை செய்பவர் நம்முடைய தேவன். மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்த தேவன். நம்முடைய ஊழியத்தின் காரியங்கள்ல, குடும்பத்தின் காரியங்கள்ல நம்ம எதிலெல்லாம் வனாந்தரம் நினைச்சிட்டு இருக்கோமோ அதையெல்லாம் செழிப்பாக மாற்ற வல்லவர். தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்க்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுத்து செழிப்பை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். அந்த ஒரு ஸ்டான்ஸா ஒன்று நம்ம பாடுவோம். கண்மலையும் பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே.
ஜபத்தோட ஜெயகரங்களிலே 134வது பாடல். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
ஜெபத்தோட்ட தேவதைகளில் 126 பாடல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு.
கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம் அனைவரும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக இந்த நாளில் கர்த்தர் இந்த புதிய நாளை நமக்கு காண கிருபை செய்தார். கடந்த 7 மாதங்களாக அவர் நம்மோடு இருந்து இந்த 8வது மாதத்திலும் கர்த்தர் நம்ம இந்த 14ஆம் தேதியில் வந்து கூட்டி சேர்த்திருக்கிறார். நினையாத நேரத்திலும் இந்த ஒரு கூடுகையில் கலந்து கொள்ள கிருபை செய்திருக்கிறார். எல்லாமே அவருடைய திட்டம் தான், ஒன்றுமே நம்முடைய செயல் கிடையாது. எல்லாம் அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாள் வரை பாதுகாத்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். முதலாவது நாம் நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். நன்றி செலுத்த தான் துதிகளை ஏறெடுக்க தான் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே என்ன செய்யும், மாறி போகும். துதியினால காரியங்கள் வந்து வாய்க்கும், துதியினால வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எருக கோட்டையை துதியினால தான் வீழ்த்தினாங்க. அவ்வளோ பெரிய அந்த துதிக்கு வல்லமை உண்டு. நம்ம ஆண்டு வந்து எதுக்குமே பயப்பட மாட்டார், ஆனால் துதிக்கு பயப்படுவார். துதிகளுக்கு பயப்படத்தக்க தேவன் அவரே என்று சொல்லி ஆத்திராகமத்தில் 15ஆம் அதிகாரம். துதிகளில் பயப்படத்தக்கவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நாம் அவரை துதித்து இந்த வேலையை நமக்கு காண செய்வதற்காக இந்த நாளில் இந்த கூடுகையில் கலந்து கொள்ள கிருபை செய்வதற்காக நாம் துதிப்போம். இன்னும் அநேக மக்கள் ஏற்ற விலையில் வந்து சேர போகிறதுக்காக நாம் துதிப்போம். ஊழியக்காரரும் வந்துட்டு இருக்காங்க, அவங்களும் சரியான விலையில் வந்து சேர்றதுக்காக நாம் துதிப்போம். பெரிய காரியங்கள் ஆண்டவர் இந்த நாளில் செய்யப்படுறார். நம்ம மத்தியில் தேவன் நமக்கு கொடுக்க போகிற வார்த்தைகள் ஜீவனும் ஆவியும் வல்லமையும் உள்ள வார்த்தைகள், அது கருக்கான பட்டயம் போன்ற வார்த்தைகள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தைகள் வந்து நம்மை சீர்படுத்தும், சிறப்படுத்தும், வழி நடத்தும். நம்முடைய வாழ்க்கைக்கு அது தீபமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினை உயிர்ப்பித்தது என்று சொல்லி பார்க்குறோம். 119ஆம் சங்கீதத்தில் முழுவதுமாக அவருடைய வார்த்தையை வசனத்தை பற்றி தான் தாழ்கிறத சொல்லியிருப்பார். முதல் வசனத்தில் ஒவ்வொரு வசனத்துலேயும் வசனம் இல்லைனா வார்த்தை இல்லைனா கற்பனை இல்லைனா சாட்சி அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே அவருடைய வார்த்தைகளை தான் அதில் குறிக்கும். 119ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலும் அந்த வார்த்தை இருக்கும். வார்த்தை, வசனம், கற்பனை, சாட்சி எல்லாமே அந்த வசனத்தை தான், வேத வசனத்தை தான் குறிக்குது. இந்த வேதம் எனக்கு என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வேத வசனத்தை நாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஏற்ற வசனத்தை தரப்புறாரு. நாம் நன்றி சொல்லுவோம். இந்த 2 நாட்களும் அவர் வந்து கொடுக்க போகிற வேத தியானங்களுக்காக, பைபிள் ஸ்டடிக்காக நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்படுறாரு. நாம இந்த நாளில் நம்ம துதித்து ஒரு ஜபத்தை ஏறெடுப்போம். துதியின் ஜபத்தை தம்பி தரசி எடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் இணைந்து கர்த்தருடைய பாதத்தில் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பகல் பொழுதிலே ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஊழியத்தை குறித்து ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவரே ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறபடியால் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஈவாக ஆண்டவரே நீ தந்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு மனதோடு ஆண்டவரே உன்னதமான நம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், எங்களை நடத்துகிறவர், வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. சமாதான காரணராய் வெளிப்படுகிறவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பகல் நேரத்தில் ஆண்டவரே நன்றி பலிகளை ஆண்டவரே ஒரு மனதோடு ஆண்டவரே ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு
பகுதிகளிலும் ஆண்டவரே நீர் நடத்தின எல்லா விதமான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. கடந்த ஆண்டவரே 8 மாதங்களாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் குடும்பங்கள்ல ஆண்டவரே ஊழியத்தில் ஆண்டவரே நீர் செய்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே நடு பகுதிகளில் ஆண்டவரே வர ஆண்டவரே நீர் உதவி செய்தீங்களே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே அழைத்து கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆண்டவரே நீ நிறைவேற்ற போகிற நல்ல தயவுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே என்னை நிரப்பும்படியாய் ஹல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஆண்டவரே ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு இனிதான நாளாக மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை ஆண்டவரே கற்று தேட ஆவியானவரே ஹல்லேலூயா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, கற்று தேடினவனாக ஆண்டவரே மாறுவதற்கு ஆண்டவரே இது போன்ற பயிற்சிகளை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து வருகிறீரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தை சுற்றிலும் ஆண்டவரே ஆளுகை கடந்து வரும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிரப்பப்பட ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. வந்த ஒருவராது ஆண்டவரே வெறுமையை திரும்பி செல்லாதபடி ஆண்டவரே அன்பை சுமந்தவர்களாக ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு சீசர்களாக ஆண்டவரே மாற்றப்பட ஆவியானவரே இந்த நாட்களில் நல்ல அனுகிரகங்கள் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே நீ பேசும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஹல்லேலூயா பொறுப்புகள் அதிகம் அப்பா. அந்த பொறுப்பை ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக நிறைவேற்றுவதற்கு ஆவியானவரே இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கடந்த காலத்தை ஆண்டவரே ஒரு கதையை போல கழித்து விட்டோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை ஆண்டவரே நீ ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை இந்த நாட்கள்ல ஆண்டவரே தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஹல்லேலூயா ஜீவனுள்ள மட்டும் ஆண்டவரே அன்பை எடுத்து சொல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படிப்பட்டதான தயவுகள் இந்த நாட்கள்ல ஹல்லேலூயா வெளிப்பட ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே இந்த சீசத்துவ பயிற்சியை நடத்துகிற ஹல்லேலூயா போதகருக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீ பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலக ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே ஆளுகை கடந்து வரும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே வந்து ஒவ்வொருவரும் உணரத்தக்கதான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே வெளிப்பட ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நீ பெரிய காரியங்களை செய்கிற போகிறபடியால் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஊழியர்கள் ஆண்டவரே பெரிய காரியத்தை ஆண்டவரே இந்த நாட்களில் நீ செய்கிறபடியால் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்துள்ள பகுதிகளை ஆண்டவரே இங்கே பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கர்த்தர் ஜெபத்தை கேட்டால் நிச்சயமாகவே நம்ம பெரிய காரியங்களை ஊழியத்தின் மூலமாக செய்யக்கூடாது. நாம் விசுவாசத்தோடு நாட்களில் அவரை இன்னும் பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டார். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பொறுமையோடு காத்திருந்து சுதந்திரித்து கொண்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு ஆண்டு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னா நாளைக்கே அது நடக்கணும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதுக்கு காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருக்கோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு குழந்தை கருவில் உருவாகுதுன்னா அது 10 மாதம் காத்திருந்தாலும் குழந்தைய பார்க்கலாம். இடையிலே நாளைக்கே அந்த குழந்தைகள்லாம் பார்க்க முடியாது. பாதி நாளே குழந்தைன்னா அரை பிள்ளையாயிடும், அரைகுறை பிள்ளையாயிடும். அதனால் ஒரு காரியத்தில் நம்ம தாமதம் வருதுன்னா தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. தாமதிக்கும் போது ஆசீர்வாதமாகவே வரும் சில காரியங்கள். நம்ம தாமதிக்கும் போது 2 மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் என்ன செய்வாங்க தரலாம். நம்முடைய காரியங்களில் நாம் சில எதுக்காக நாம் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்குமோ அந்த காரியத்தில் தாமதம்
ஏற்பட்டால் கலங்காமல் நாம் இருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அதிக காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நடத்துவார். குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கும், பலவிதமான சூழ்நிலைகள் இருந்திருக்கும், இழப்புகள் இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த உலகத்தின் பாடுகள் தான். அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள பாடுகள் ஒன்றுமே இல்லை. அவருடைய பாடுகளுக்கு முன்னால் நம்முடைய பாடுகள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது முடிவு பரியங்க அதை நடத்தும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். உதாரணமாக சொன்னேன், எனக்கு நான் வேலை பார்க்கும்போது 1980 ப்ரொமோஷனுக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தை தந்தார். காட்டையும் காண மாட்டேன் இந்த வாக்குத்தத்தை தந்தோம். ஆனால் அது நிறைவேற 37 வருஷம் ஆச்சு. 2017 தான் நிறைவேறிச்சு. நான் ரிட்டையர்ட் ஆகுத நேரம். அப்போனா எந்த நேரத்தில் நமக்கு தந்தா எதை தந்தா நல்லதோ அந்த நேரத்தில் தர ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நாம் வந்து விசுவாசத்தோடு துதிச்சுட்டே ஒரு காரியங்களுக்காக அவர் ஏற்றவரை நம்ம தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமே. அப்புறம் நம்ம வந்து இந்த நாளை எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, உலக நாடுகளின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். ஏன்னா வேண்டாத பிரச்சனையை பெருசாக்கி, ஒன்றுமில்லாத பிரச்சனையை பெருசாக்கி மக்கள் வந்து மக்களுடைய மனசில் விஷ விதைகளை அப்படி தூண்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு வார்த்தைகள்னால யூடியூப் எல்லாமே இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்களா, அதன் மூலமாக மக்களுடைய உள்ளங்களை கெடுத்து வச்சுருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத காரியங்களை பெருசாக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆண்டு வந்து இதுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல முடிவு உண்டாக்குவார். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து ஜெபிக்க வேண்டும். சபை பாகுபாடு, ஊழிய பாகுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படின்னு உணர்ந்து நம்ம வரக்கூடிய பெரிய அந்த இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு தப்புறதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா போராட்டமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. வட மாநிலங்களில் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு மக்கள் முன் வந்து ரொம்ப கெடுபடியான சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கணும். தமிழ்நாட்டை ஆளுகிற முதல்வர் மற்றும் எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் பிரச்சனைகளை பெருசாக தான் மக்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக ஜெபிக்கணும். இந்தியாவுக்காக ஜெபிக்கணும். இந்தியாவில் நம்ம பார்க்குறோம் இப்போ எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்து மக்களை குழப்புறாங்க. மக்கள் ஒன்றுமே தெரியாத மக்களையும் சொல்லி கொடுத்து என்ன செய்கிறாங்க, குழப்பி அவங்க வந்து பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உலக நாடுகளிலேயும் என்ன எப்படி இருக்குது, சமாதானம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் வேதத்தில் இருக்குது சமாதானம் இருக்காது. ஆனாலும் சமாதானம் சொல்லி பேசுவாங்க அப்படின்னு பைபிளே இருக்குது. ஆனால் இந்த கடைசி காலங்களில் இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலக நாடுகளில் குடும்பங்கள்லேயும் என்னென்ன சமாதானம் இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலைகள் வந்து சமாதான குறைவாகிட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளும். அப்போ நம்முடைய சமாதானம் குறைவினால கலங்கி நம்முடைய இதயத்தையும் கொடுத்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை கொடுத்துட்டு விசுவாசத்தையும் கொடுத்துக்கூடாது. அதனால் நாம் என்ன உறுதியாக இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தைகளில் அவர் நமக்கு செய்ய போகிற அதிசயமான காரியங்களில் நிச்சயமாக நடத்துவார். பிரச்சனைகள் மாறும். விசுவாச அறிக்கை தான் என்ன செய்யணும், பண்ணிகிட்டே இருக்கணும். நான் விசுவாச அறிக்கை பண்ண காரியங்கள் மாறும். நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. பயமே நமக்கு எதிரி. முதல் எதிரியே வந்து பயம். பயம் இருந்தாலே நான் பயந்த காரியங்களுக்கு நேரிட்டதுன்னு யோசிச்சு வரலாம். அதனால் நம்ம சில காரியங்களுக்காக பயந்தோம்னா அதே பயம் நடந்துடும். பயப்படாமல் தைரியமாக விசுவாசத்தோட விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபிச்சுட்டே இருக்க சூழ்நிலைகள் மாறும். சூழ்நிலைகளெல்லாம் மாற்றுகிற தேவன் அவர். சூழ்நிலைகளின் தேவன். சூழ்நிலைகள் மேலே ஆளுகை செய்கிற தேவன் அவர். அதனால் நாம் இந்த காரியத்துக்காக என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, உலக நாடுகள் சமாதானத்துக்காக, குடும்பங்களின் சமாதானத்துக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேவன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் சமாதானத்துக்கு கெடுக்கிறது சத்துரு. அந்த சத்துருவை மேற்கொள்ள ஆவியின் பலன் தான் நமக்கு வேணும். பிரச்சனை வந்தோடனே அந்த உள்ள ரொம்ப கலங்கக்கூடாது. விசுவாச அறிக்கை பண்ணி எதிரியை துரத்தணும். பிசாசுக்கு பயப்படாதீர்கள், ஆனால் விரட்டுங்கள் தான் அங்கே சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம வந்து விசுவாசத்தினால என்ன செய்யணும், எதிரியை துரத்தணும். அதான் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆயுதமே, பலனே, நம்ம கொடுக்குற பலனே விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் உறுதியாக பற்றி விசுவாசம் உறுதியாக இல்லைங்க சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் வந்து ஜெபக்குறிப்புக்காக ஜெபிப்போம். தமிழ்நாடு, இந்தியா, உலக நாடுகளில் குடும்பங்களில் சமாதானத்துக்காக
ஜபா வந்து போகுது. சரி. இந்தியாவில் கொடுத்த நல்ல சமாதானத்துக்கு இலங்கையில் கொடுத்த நல்ல சமாதானத்துக்காக சூத்திரம். சமாதானத்தை கெடுக்கிற ஆண்டவரே சூத்திரம். சமாதானத்தை கெடுக்கிற வேதாரின் கூடாரங்களில் குடியிருப்பது போதும் என்று ஆண்டவரே சங்கீத புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அவ்விதமாய் சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, மகிழ்ச்சியை கெடுக்கிற, எல்லா விதமான தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அருவருப்பான, அசுத்தமான, தீட்டான, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிசாசுடைய கிரிகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே, ஒவ்வொரு மனுஷிக்குள்ளையும் காணப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும், ஒவ்வொரு மனுஷிக்குள்ளையும் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு சமாதானம், வீடுகளில் ஒரு சமாதானம். ஆண்டவரே சோதனம் சோதனம் சோதனம். வேலை செய்கிற இடங்களில் ஒரு சமாதானம், தேவனுடைய சபையில் ஒரு சமாதானம், யாவரோட சமாதானம். ஆண்டவரே சோதனம். பரிசுத்த ஆவியானவர் சமாதானம் எப்போது நிறைந்திருக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே சமாதானத்தின் காரணரையா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஒவ்வொரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, மகிழ்ச்சியை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அழிந்து போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் அழிந்து போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் அழிந்து போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறாக. பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தை மேம்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் நல்லவரையா, நன்மை செய்த தேவனே. பரிசுத்த ஆவியானவர் நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்தியா தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என்றவரே. இந்தியா தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும், ஒவ்வொரு மனுஷிக்குள்ளையும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை படக்கு பறைக்கிற, கேடு உண்டாக்குகிற ஆண்டவரே பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சமாதானம் இல்லாத எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினுடைய சமாதானம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய சமாதானம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய சமாதானம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய சமாதானம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். தீபாலா பாஷாதே பாலா தீபாலா மாசந்தாலா தீபாலா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். 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 பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானுடைய மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், பரிசுத்த ஆவியானுடைய கனிகள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் இருக்கட்டும். கூடி வருகிற உள்ளத்தில் சமாதானம் உண்டாகட்டும். எப்பொழுதெல்லாம் அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூடி வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் சமாதானத்தோடு அவர்கள் கடந்து செல்ல, சமாதானத்தோடு அவர்கள் கடந்து வர, மகிழ்ச்சியோடு கடந்து வர, விசுவாசத்தோடு கடந்து வர, பரிசுத்தத்தோடு கடந்து வர, உபவாசத்தோடு கடந்து வர, பிரதிஷ்டையோடு கடந்து வர, உடன்படிக்கையோடு கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்காக மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்திக்கு முன் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சியோடு நடத்தி கடந்து வர, இந்த பகுதியில் நிறைய ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்கள் கடந்து வர, சொந்த பந்துகள் உண்டு, என்ன பந்துகள் உண்டு, எங்களை பயக்கிற மக்கள் உண்டு, எங்களை நிந்திக்கிற வேதனைப்படுத்துகிற சத்தியமாக நினைக்கிற மக்கள் உண்டு. அந்த ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக இருக்கிறோம். திரளான ஜனங்களை கொண்டு வருவீராக. இந்த இடத்தில் எப்பொழுதெல்லாம் ஜெபம் நடைபெறுகிறதோ அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியுடைய கரம் கூட இருந்து, பரிசுத்த ஆவியுடைய சமாதானம் எப்போதும் இந்த ஊர் மக்களோடு கூட, இந்த தேசத்தில் வாழ்கிற மக்களோடு கூட, எங்களை பயக்கிற நிந்திக்கிற வேதனைப்படுத்துகிற மக்களோடு கூட தேவனுடைய சமாதானம் நிரம்பி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கரம் கூட
தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தரப்போகிறார். தந்து விட்டதுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே. நிச்சயமாகவே இந்த சமாதானத்தின் தேவன் இறங்கி வந்து சமாதானத்தை கொடுக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டில் கிடக்கும், ஆண்டவர் தேடும் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டில் கிடக்கும், ஆண்டவர் தேடும் குறையில்லையே. ஆண்டவரை தேடும் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டில் கிடக்கும், ஆண்டவரை தேடும் குறையில்லையே. ஆமென். அடுத்தபடியாக நம்ம ஒரு ஜபக்கரிப்புக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் ஊழியம் செய்கிறவங்களுடைய பாதுகாப்புக்காக, சபைகளுடைய பாதுகாப்புக்காக, இந்த நாளில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பே இல்லை. ஏன்னா கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் பாதுகாப்பா அப்படின்னு விசுவாசத்தோடு நம்ம அவருக்காக எப்படியாவது நம்ம எதையாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு மிஷனரிகளும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மிஷனரிமார்கள் வந்து அந்த பகுதியில் போய் பிள்ளைங்களை, குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் வட இந்தியா மாநிலங்களில் போய் தங்கி இருந்து அவங்க மக்களுக்காக ஊழியம் செய்ய போயிருக்கிறாங்க. அவங்கள பலவித பிரச்சனைகளை ஆளாக்கி அவங்க கேஸ் போட்டு எதாவது சொல்லி அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்முடைய பகுதிகளையும் அந்த காரியம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை பண்ணலாம் மிஷனரிகளை, ஊழியம் செய்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் அதுக்காக வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து வேதத்தில் பார்க்குறோம்ல, நெகேமியா அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும்போது அங்கே சன்பல்லாத்து, தொபியா எல்லாரும் எழுப்பி என்ன செய்வாங்க, கட்டுறதை தடுப்பாங்க. அதே மாதிரி ஆண்டவருடைய காரியங்களை கட்ட இப்போ அநேக மக்கள் எழுப்பி இருக்கிறதுனால அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்து எழுப்பி நிற்கிறது. ஆனால் அந்த கூட்டம் வந்து தோல்வி அடைந்த கூட்டம் தான். இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜெயம் எடுத்தவர், நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் அவர் தான். அந்த ஜெயத்தை நாமும் நம்முடைய ஊழியர்களும் நம்முடைய சபை மக்களும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாம் அதுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் நம்முடைய சபை நடக்கிற ஜபங்களில் இந்த காரியத்துக்காக நம்ம விசேஷமாய் பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். பொய் கேஸ் போட்டு பலவிதமான பொய்யான தீமையான மொழிகளை சொல்லி, தீமையான காரியங்களை சொல்லி எதையாவது குழப்பத்தை உண்டாக்குன்னு அழைக்கிற அந்த சத்துருடைய கிரியைகளுக்கு கர்த்தர் நம்மை ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்ம பாதுகாப்பிற்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவர் ஒருவரே நம்மை அவர் தான் நம்ம கேடகம். கர்த்தாவே நீரே என் கேடகம். தாழ்வதை சொல்வார். தாழ்வதற்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எதிரிகள் இருந்தாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் நான் விடுதலை கொடுத்து உயர்த்தினார் அவருடைய தலையை. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்லி வெற்றி கீதம் பாடினார். அதே காரியத்தை நாமும் நம்முடைய ஊழியக்காரர்களும் நம்முடைய மிஷனரிமார்களும் வெற்றி கீதம் பாடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உண்டாகிறதுக்காக நம்ம ஜெபிப்போம். யாராவது ஒருவர் ஜெபிக்கிறீங்களா? அதுக்காக மிஷனரிகளுடைய, ஊழியக்காரர்களுடைய, சபைகளுடைய பாதுகாப்புக்காக. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடுப்பா. ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே வட இந்தியாவில் ஆண்டவரே ஒவ்வொரு வட இந்தியாவிலும் ஆண்டவரே நம்ம ஊழியக்காரங்க ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஊழி செஞ்சிருக்காங்கப்பா. ஆண்டவரே ஊழி செஞ்சிருக்காங்கப்பா. அவங்க காலுக்கு போற இடமெல்லாம் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆண்டவரே அவங்க போற இடம் ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவரே உங்களோட வசனம் பேச போன ஆண்டவரே சோதரப்பா. அவங்களுக்கு வரும் சோதனைக்கு எல்லாம் ஆண்டவரே ரசிக்க போட ஆண்டவரே. ஆண்டவரே நிர்மமா ஆண்டவரே சோதரப்பா.
ஒவ்வொருவரும் ஆண்டவரே மலை பிரதேசங்கள் ஆண்டவரே இன்னும் உணவு இல்லாமல் ஆண்டவரே ஆண்டவர் வசனத்தையும் ஊழியத்தையும் ஆண்டவரே இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவரே அநேகம் நாங்கள் அறியணும் ஆண்டவரே. குஜராத்தில் தாக்கூர் இந்த இடத்துல ஆண்டவரே ஊழியர் நடத்திட்டு ஆண்டவரே சோத்திரம்பா. அப்பா அந்த இடத்துல நீ ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே சோத்திரம்பா. ஆண்டவரே அங்கே ஒவ்வொரு சபை எழுப்ப பண்ண ஆண்டவரே சோத்திரம்பா. அவருடைய ஒவ்வொருத்தரும் பேச பண்ண ஆண்டவரே சோத்திரம்பா. அங்க எல்லாமே மக்கள் உங்களை அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்கப்பா. சோதரப்பா போதைக்கு அடிமையாக ஆண்டவரே விக்கிரங்கள் அடிமையாக நிறைய பேர் வாழ்ந்துட்டாங்க. அவர்களெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வசனம் பேச பண்ணாண்டவரே சோதராண்டவரை கட்டாவே அவர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கான ஜெபிக்க ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் ஆண்டவரே அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பாதுகாத்து கொண்டவரே ஆண்டவரே சோதரப்பா. அவங்க வீடியோ அவங்க செய்கிற ஊழியர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க உங்கள் விருப்பை தந்துவிட்டதே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறாரே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக ஒரு பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணுகிறாரு. எதிரிகள் நுழையாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. எந்த பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் அதின் மத்தியிலும் பாதுகாக்கிறாரு. நாம் விசுவாசத்தோடு நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி. ஆமென். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவதீடம் உனக்கு தருவேன், ஜீவதீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளிசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலை பயப்படாத நம்மலாம் இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், பிறப்புல இஸ்ரவேலர்கள் கிடையாது. ஆண்டவரால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். நம்ம பேரை சொல்லி அழைத்திருக்கிறாரு. அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். துன்ப நேரத்தில் நம்ம சோர்ந்து விடாமல் இருப்போம். அவர் நமக்கு ஜீவ கிரீடம் தருவார். நம்ம எழுந்து ஒளி வீச முடியும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல நமக்கு நெருக்கடிகள் எதிர்ப்புகள் எல்லாம் இருக்குதோ அந்த கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொன்னார்ல. இந்த இடத்துல கூட அநேக எதிர்ப்புகள் ஆரம்ப நாளில் அந்த ஊழியத்துக்கு பயங்கர எதிர்ப்பு. ஆர்எஸ்எஸ் பயங்கர எதிர்ப்பு. ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் சரிப்படுத்தினாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவர்கிட்ட நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லுவோம். அவர் நமக்காக நின்று என்ன செய்வார், யுத்தம் செய்வார். செங்கல் போன்ற பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணாங்க, விசுவாசத்தோட மோசே கோலை நீட்டினாரு. கோல் என்னது, வேத வசனம். நாம் பிரச்சனைகள் வரும்போது வேத வசனத்தை தைரியமாய் பிடித்துக் கொள்வோம். செங்கடல் போன்ற பிரச்சனைகளை என்ன செய்வார், ஆண்டவர் பாதை உண்டாக்குவார். பிரச்சனைகள் மத்தியில பாதை உண்டாக்குவார். எந்த இடத்துல நம்மை அவங்க நெருக்கடிக்குள்ளா தள்ளுறாங்களோ அதில் விசாலத்தை உண்டாக்குவார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி. அடுத்தபடியாக நம்ம ஒரு ஜபக்குறிப்பு, வாலிப ஆண் பெண் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கணும். ஏன்னா வாலிப ஆண் பெண் பிள்ளைகள் நல்ல பலவிதமான பாவங்களில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. மொபைல் ஃபோனு இன்னும் எல்லா வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்கிறாங்க, சிக்கிறாங்க. இதுக்கு இவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். ஆண்களை அறிகிற
அறிவில் ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் வரணும். சின்ன பிள்ளைகளுக்கும் நிறையா தொந்தரவுகள் இருக்கு. இதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைகள், ஆண் பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்காக நம்ம வாரத்தோடு ஜெபிப்போம். நம்முடைய வீட்டிலும் வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, கத்திகள் பிள்ளைங்க, இதுக்காக ஜெபிப்போம். தன் மனமோட போக்கில் வாழ்ந்து வாழ்க்கையை கெடுத்து விடாதபடி அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அப்பா, அந்த பிள்ளைகளை நம்முடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்கு கிரியை செய்யணும். வேண்டாத கிரியைகளை எடுத்து போடுங்க. மனதை குழப்பத்தில் உண்டாக்குகிற, மனதில் வேண்டாத எண்ணங்களை உருவாக்குகிற சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஏன்னா இந்த நாளில் அதனால் ரொம்ப எதுவுமே ரொம்ப விவரங்கள் தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் நிறைய செல்போன் மூலமாக நிறைய காரியங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய இருதயம் என்ன செய்யுதான் கலங்கப்பட்டு விடுகிறது. அதனால் நம்ம அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்படி ஆவியானவர் எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை சூழ்ந்து கொள்ளணும், பாதுகாக்கணும். ஆண் பிள்ளையானாலும் சரி, பெண் பிள்ளை பரிசுத்தமாக வாழணுங்கிற எண்ணங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாவத்தை மேற்கொள்ள பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. எங்கே போனாலும் வந்தாலும் பிள்ளைங்க தனியாக போகும்போது ஒரு சின்ன பிள்ளை கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு காலம். இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். கஸ்தூரி சகோதரி இதுக்காக ஜெபிப்பாங்க. வாலிப ஆண் பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு விடுதலை கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தம் இறக்க நிறைந்தவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவாதி தேவனே, இந்த ஜெப குறிப்புகளை சமூகத்தை கரத்தில் வைத்து ஜெபிக்கிற ராஜா, அவருடைய கண்களுக்கு மறைவாக இருந்தது சாமி. பரிசுத்த ஆவியானவரே, ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிற ராஜா, ஆவியானவரே, சிறு பிள்ளைகளுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறவையா. பரிசுத்த ஆவியானவரே, சிறு பிள்ளைகள் என்று வருவதற்கு தடை செய்யாதுன்னு சொன்னீரையா. பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா பிதாவே, நோக்கி முன்னேறக்கூடிய யாவர் விதோரம் சமீபமாய் இருக்க சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரே, சிறு பிள்ளைகளுக்கு ஐயா சீர்கட்டு போகாதபடி சர்ப்பன் மூலம் ஆவியானவரே வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரவையா. தேவாதி தேவனை துதிக்க ராஜா, அவருடைய சர்ப்பன் மூலம் தகப்பனை பிரச்சனைகள் இருக்கு, சோதனைகள் இருக்கு, தீங்குகள் இருக்கிறது அறிந்தால் கூட தாய் தகப்பனார் அதை குறித்து பிள்ளைகளை அமைதிப்படுத்தினா சொல்லி பார்க்கிறவையா. அதை கட்டு சீர்கட்டு போகாதபடி கர்த்தாவே சத்தியத்தின்படி பிள்ளைகளை வளர்த்து நடக்கத்தக்க ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு கிருபைக்கும்படி செபிக்கிறேன். என் தேவனுடைய பய ஞானக்கரம் ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய இருக்கும்படி செபிக்கிறேன். சத்தியத்தின்படி இருக்க பிள்ளைகளை வளர்க்க ஆவியானவர் கிருபை செல்லும்படி செபிக்கிறேன். ஐயா, சிறு பிள்ளைகள் சீர்கட்டு போகாதபடி கர்த்தாவே குறுகாத கரங்களையா என் தேவாதி தேவனுடைய கரங்கள் வைத்து செபிக்கிறோம். அதிசயங்களை காணப்படும் ரட்சகர் வெளிப்படும்படி செபிக்கிறோம். உம்முடைய அன்பின் காயங்கள் சிறுபிள்ளைகளை அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். என் தேற்றரவாளரை துதிக்க ராஜா, என் தேற்றரவாளரை துதிக்கிறையா. வீசிவிக்காரரை காப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறவையா, உமக்கு நன்றி செலுத்துகிறவையா. நீ உருக்கமும் இரக்கமும் மகா தயவும் நீடிய பொறுமை சாந்தமுள்ள ரூபதியா இருக்கிறவரே, ஆவியானவரே சமாதானப்படுறவே ஒவ்வொரு சிறுபிள்ளைகளின் குடும்பத்தினை வெளிப்படும்படியாக என் கர்த்தருடைய கரம் மகா பயங்கரமான கரம் என்று அறிந்திருக்கிற ராஜா. உம அதிசய கரங்களையா, உம நீதியின் கரங்களையா, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களையா வீசுவிக்காரரை காப்பா. கல்வரை மீட்பருமாகிய என் அப்பா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வது சொன்னீரையா. உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி கேட்கிறவையா. தயவு இறக்குள்ள தேவகுமாரனே, ஆவியானவரே, தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், கிராமத்தில் வாழ்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உம்முடைய அதிசய கரம் கண்ணப்பட்டவையா. நீ உருவாக்கின கரம், நீ படைப்பின் காரணம் அறிந்திருக்கிறவையா. பரிசுவிக்காரதி ரீகாப்பா, ரீசுவிக்காரதை காப்பா, ரீசுவிக்காரதை காப்பா. உம்முடைய இறக்க வெளிப்படட்டுவையா, உம்முடைய இறக்க விரிய சேர்த்துவையா. ஆவியானவரே, நீ செய்ய நினைக்கிறது யாரும் தடை செய்யாமல் சொல்லி வேதவசனம் கூறப்படுகிறது. ஆமென். தேவனை துதிக்கிறோம், அப்பா துதிக்கிறோம், அன்பின் தெய்வமே துதிக்கிறோம். அன்பின் வெத்து அமர்ந்திருக்கிறவரே, என் கோபம் ஒரு நடைப்படுது, என் இறக்க மகாபுரி தயவு சொல்லையா. என் சர்வருடைய
நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. என் தேவாதி தேவனே, மனக்குலத்தை மீட்க வந்தவரே, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். என் தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அதிசய நாமம் மட்டும் வைக்கப்படட்டுமா, உங்க அதிசய நாமம் மட்டும் வைக்கப்படட்டுமா, உங்களுடைய ஆலோசனை கரம் மட்டும் வெளிப்படட்டும் ஐயா, உங்களுடைய காயப்பட்ட நீதி கரங்கள் வெளிப்படட்டும் ஐயா. ரீகாப்போ தேவனை துதிக்கிறோம், ரீகாப்போ. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி அப்பா. இச்சகலத்தில் செய்ய வல்லவர், இச்சகலத்தில் செய்ய வல்லவர். உம்மால கூடுதலப்படே, உம்மால கூடுதையா. உமது அதிசய நாமம் வைக்கப்பட, உங்களுடைய ஆச்சரியமான கரங்கள் வெளிப்பட. தேவாதி தேவனே, முற்றிலுமா எங்களை தாழ்ந்து கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். மீதியானவரை நீ பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே ஒரு பாதுகாப்பை வாலிய பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து, மனதை பாதுகாத்து, இதயங்களை பாதுகாத்து, அவருக்கு சாட்சியாக எடுத்து நிறுத்த போறாரு. நாம் விசுவாசத்தோடு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் கரைந்து விட்டார், சிலுவையில் கரைந்து விட்டார். இயேசு காலாலே விழித்து விட்டார், இயேசு காலாலே விழித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு பாதுகாக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது பிள்ளைகளை சுற்றி ஒரு கோட்டை, இரத்த கோட்டைகளை மறைத்து என்ன செய்வார், ஒரு பாதுகாப்பாக நம்ம விசுவாசிக்குவோம். பிள்ளைகளை எங்கே போனாலும் ஜெபித்து அனுப்பணும். பிள்ளைகளுடைய தலைமையில இரவில் தூங்கும்போது கைவிட்டு ஜெபிங்க. அந்தவரை எதிரியுடைய சூழ்ச்சிகளுக்கு பலியாகிறாமல் என்னுடைய பிள்ளைய பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, பொல்லாத உலகத்துக்குள்ளே போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே சாத்தானுடைய அதிகாரத்தை எல்லாம் அவர் சிலுவையில் என்ன செய்தார், பறித்து வெற்றி பெற்றுட்டாரு. அதை நம்முடைய குடும்பங்களையும் வெற்றி பெற செய்வார். நாம் விசுவாசிப்போம். ஆமே. ஒரே ஒரு ஜபக்குறிப்பு முடிச்சுட்டு டீ சாப்பிட்டு அது பிறகு அடுத்த வேலைக்கு நம்ம கடந்து போவோம். அதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெபிப்போம். இன்னும் ஒரு ஜபக்குறிப்பு, ஆண்டு நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொருவரும் இறுதியில் ஒவ்வொரு பாரத்தோடு இருப்பாங்க, பிரச்சனைகளோடு இருப்பாங்க, கவலையோடு இருப்பாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒன்று, உன் ஆத்மா வாழ்கிறது கூட நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று பைபிள் வசனம் இருக்கலாம். அப்போ நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், அவருக்கு நேராக பிரியமாக இருக்கும். நம்முடைய இருதயம் அவருக்கு நேராக செம்மையானதாக இருந்தால் நம்முடைய காரியங்கள் செம்மையாகவே முடியும். நம்ம இருதயத்தை ஆராய்ச்சி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? பாவத்தினால் நிரம்பியிருக்கா, இல்லை கவலையினால் நிரம்பியிருக்கா, இல்லை பிரச்சனைகளால் நிரம்பியிருக்கா, இல்லை மற்றவர்களை பற்றிய ஒரு பொறாமையினால் நிரம்பியிருக்கா, எதில் நம்ம இருதயம் நிரம்பியிருக்கு, இல்லை உங்களுடைய வார்த்தைகள்னால நிரம்பியிருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். டெய்லி நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய இருதயத்துக்கு தகுந்தாமல் தான் அவங்க நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளால் இருதயம் செம்மையாக இருந்தால் காரியங்கள் செம்மையாக முடியும். நம்முடைய இருதயத்தை டெய்லி என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். அதுக்கு ஒன்றே ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்து நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நம்ம இருதயம் செம்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. அது சரியாக தான் அவர் நம்ம இதயத்துக்குள்ளே வாசம் பண்ண முடியும். இல்லை நம்ம எப்படி நம்முடைய இதயத்தை வச்சுருக்கோம்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் மெயின். அப்படி நம்ம இதயம் சரியாக இருக்கும்போது நாம் கேட்குற எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்க, சரியாக தர வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சின்ன காரியங்களும் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். திடீர்னு நமக்கு வேறு வேண்டாத நிலை வரலாம்.
ஒரு பொல்லாத நிலை வரலாம், இல்லை பொல்லாத ஏதாவது ஒரு பொறாமை எண்ணங்கள் வரலாம், இல்லை பாவ எண்ணங்கள் வரலாம். எப்படி வரும்? ஏன்னா இதயம் வந்து இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற கண் வழியாக தான் இதயத்துக்குள்ள எல்லாமே போகும். அப்போ அதுக்கு உடனே மாணவர்கள் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். இப்போ நம்ம காரி குடிக்கிறோம், தமிழர் உடனே கழுவி வச்சுருந்தோம்லாம், அதே மாதிரி நம்ம இதயத்தை உடனே என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். நமக்கு தெரியும் மனுஷனுடைய ஆவி கத்தத்தக்க தீபமாக இருக்கிறது, அது உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் அப்படின்னு இருக்கு. ஒரு காரியம், ஒரு வார்த்தை நம்ம அதிகமாக பேசிட்டாலே அவர் உடனே உணர்த்துவார், நீ இப்படி பேசிக்க கூடாது, தப்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நமக்கு உணர்வுள்ள இதயத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எந்த உணர்வுதாரோ உடனே அறிக்கையிட்டேன், ஆண்டவரை மன்னிங்க, நான் இப்படி நினச்சிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், உடனே மன்னிப்பு கேட்டால் உடனே மன்னிச்சிருவார். மன்னிக்கிறதுக்கு தைரியப்படுத்த ஆண்டவர். நம்ம அதனால் சேர்த்து வைக்கக்கூடாது எந்த காரியத்தையும். உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சுத்திகரிச்சிடும். இதயம் சுத்திகரிக்கப்படும் போது கேட்குற காரியங்கள் உடனே என்ன செய்யும்? நமக்கு தருவார். ரெண்டாவது விசுவாசம். நம்ம கேட்குற காரியத்தில் விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கும்போது அவர் தருவார். விசுவாசத்தோடு நீங்கள் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் கேட்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காரியத்தை நம்ம கேட்கணும்னா தந்துட்டாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் தான் நம்ம ஜெயிக்க வைக்கும். சாட்சியாக என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே விசுவாசம் தான் ஆண்டு நினைப்பேன். ஆண்டுங்கிற இதை நீங்கள் ஒரு காரியத்துக்காக உடனே விசுவாசிப்பேன், ஜெயிச்சிட்டோம்னா உடனே தந்துடுவார் அப்படின்னு அதில் சந்தேகம் வரக்கூடாது. விசுவாசத்தோடு நம்ம கேட்குற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய மனதின் காரியங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், பாரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடு, அவருடைய ஆதரிப்பார் சொன்ன வார்த்தையின்படி அவர் உங்களை விசாரிக்கிறார் ஆனபடியால் உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லபடி இந்த நேரத்தில் நம்ம மனதில் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம் அதை தனித்தனியாக அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர்னால தந்து நாம் கேட்க போகிற வசனத்துக்கு எந்த தடையும் இல்லாதபடி, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லாதபடி நம்மை முதலாவது சுத்திகரித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே அப்படி செய்வார். எல்லாருமே அவங்கவுங்க ஜெபிக்கலாம். ஆண்டவருக்கு நிச்சயமாகவே நம்மை செய்வார், சீர்படுத்துவார். இந்த நேரத்தில் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். நீங்கள் உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. என்னுடைய இதயத்தை உங்களோட ஒப்புக் கொடுக்கப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்பட்ட அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்னை பரிசுத்தமான பாதையில் நடத்துங்க. நான் நடக்க வேண்டிய வழி என்னதுன்னு எனக்கு காட்டுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவேன். உண்மையை நீ கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி இப்போ என்னோட நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் விட்டு கொடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுறேன். என்னை ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வாங்கப்பா. நன்றி தகப்பனே. இந்த வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடையும் உள்ளத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். மனிதன் முகத்தை பார்ப்பான், நேரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். மக்களுடைய இருதயத்தில் என்ன வேதனை இருக்கோ, என்ன கண்ணீர் இருக்கோ, என்ன கவலை இருக்கோ, என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன தேவைகள் இருக்கோ, குடும்பத்தை பற்றியோ, ஊழியத்தை பற்றியோ, அப்பா எதிர்காலத்தை பற்றியோ, என்ன ஆண்டவரே குழப்பத்தோடு, வேதனையோடு, பாரத்தோடு இருக்கிறாங்களோ இந்த நேரத்தில் தனித்தனியாக ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்கள் வந்து இறங்கி சமாதானத்தை கொடுத்து அந்தந்த காரியங்களை விடுதலை கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வாழ்ந்த பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய அற்புதத்தை செய்றீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லிட்டீங்கப்பா. இந்த நாளில் அந்த பிரச்சனைகளை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறபடியா நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீங்க. ஒவ்வொருடைய தலை மேல உடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறீங்க. அபிஷேகம் இறங்குகிறபடியா நன்றி 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 தகப்பனே. இந்த வேளையில ஒவ்வொருடைய தலை மேல உடைய கரத்தை வைத்து அபிஷேகிக்கிறபடியா நன்றி. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுக்களை நொறுக்கும் பார்க்கிறோம். அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கி அவங்க உள்ளத்தில் இருக்க எல்லா நுகங்களையும், எல்லா கட்டுகளையும், ஆவியிலும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அப்பா உடைத்து எரிந்து விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இங்கே இருந்து அவங்க திரும்பி போகும்போது ஒன்றும் இல்லை, எல்லாம் இலகுவாக மாறிடுச்சு. எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மாற்றிட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை தந்துட்டாரு அப்படின்னு ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லணும். சாட்சி பிள்ளைகளாக எழுப்புறீங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த நாள் ஆண்டவர் ஒவ்வொருடைய உள்ளத்தில் நீங்கள் கிரியை செய்து ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஆவியை ஊற்றி ஆண்டவரை, ஒரு சமாதானத்தை ஊற்றி ஆண்டவரை, ஒரு பிரச்சனைகளை மாற்றி ஆண்டவரை நீர் அதிசயத்தை செய்கிறபடியால் நன்றி. ஆவியானவர் தாமே இறங்கி வழிநடத்துகிறபடியால் நன்றி. நன்றியோடு சோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் ஈஸ்வரவா ஊர் ஈஸ்வரவா
நன்றியோடு நன்றிக்காமலவா நன்றியோடு துதிக்கிறேன். ஒவ்வொரு பக்கத்துலையும் வந்து நின்று மகளே நீ பயப்படாத, மகளே நீ கலங்காத, ஓ பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்ளுவேன், என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சு நீ சொல்லுகிற தேவனாக ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் இருக்கிறபடியா நன்றியப்பா. ஒவ்வொரு பக்கத்துலையும் வந்து அவங்களுடைய ஆண்டவரை தோள் மேல கை வைத்து நண்பனை போல, சிநேகிதனை போல, தாயை போல, தகப்பனை போல வந்து ஆறுதல் கொடுக்கிறவரே உனக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஈஸ்வரவா, வீக்கிறவர்கள் ஈஸ்வரவா, கவலை ஈஸ்வரவா, நன்றியோடு துதிக்கிறேன். அப்படி செய்றீங்கப்பா, நன்றி. அவங்களுடைய உள்ளத்தின் பிரச்சனைகள், காயங்கள், கண்ணீர்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டதுக்காக நன்றி. கர்த்தர் மேலும் வார்த்தை வைத்துவிடு, அவருடைய ஆதரிப்பார். எங்களுக்காக யாவையும் சிலுவையில் சுமந்துட்டீங்க, நாங்கள் இனி சுமக்க தேவையில்லைப்பா, எல்லாவற்றையும் நீங்கள் சுமந்துட்டீங்களே, அதை விசுவாசத்தோடு பற்றி கொள்கிறோம். ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நம்பிக்கையோடு ஆண்டவரை விடுதலை பெற்று செலுத்தக்கதான அற்புதத்தை செய்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியான வழிகளை ஆசீர்வதிங்க. ஏற்ற வழியில் ஆண்டவரை உடைய கொண்டு வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென்.